பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடலைப்பருப்பு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோங்க, பொரிச்சு எடுக்க போகிறோம். இதை ஒரு 6 மணி நேரம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்குறோங்க. இப்போ இதை நம்ம கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா கழுவிட்டு எடுத்தாச்சு. இதை கொண்டு போய் நிழலில் காய வைக்கலாம். ஒரு காட்டன் துணி போட்டு அதில் காய வைக்கலாம். பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா உணர்ந்துருச்சு. கையில் ஈரமே ஒட்டல பாருங்கள். இந்த மாதிரி தான் நல்லா ஈரம் உணர்ந்துருக்கணும். ஈரம் ஒட்டக்கூடாது கையில். பார்த்திங்கன்னா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. அது எண்ணெய் சூடாகட்டும், பொரிச்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், வறுத்தாச்சு. இந்த மாதிரி சத்தம் வரணுங்க. வடிச்சுக்கலாம். எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்து கொட்டிக்கலாம். அதே மாதிரி எல்லாமே வறுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு எல்லாம் ஃபுல்லாக பொரிச்சு எடுத்து வச்சாச்சுங்க. இதில் உப்பு உங்களுக்கு தேவை அப்படின்னா உப்பு போட்டு பரட்டி வச்சுக்கலாம். இல்லைன்னா அப்படியே வச்சுட்டு அப்பப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது லைட்டாக உப்பு போட்டோ அல்லது பெப்பர் பொடி போட்டோ நமக்கு என்ன பொடி போட்டு பரட்டணுமோ பரட்டி கொடுக்கலாம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் அப்படியே செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்டில் என்னென்னு சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டன் அழுத்துங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.